Hi students, நான் வெற்றி கேரியர் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு மாணவர் இலவசமாக படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். இதை பற்றின முழு விபரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சான்றிதழ் அளிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மொத்தம் இந்தியாவில் 5 இருக்குது. அதில் 2 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் அமிர்தா. சரிங்களா? அமிர்தா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா? சுருக்கமாக நம்ம விஐடின்னு சொல்லுவோம். இந்த விஐடி ஆனது எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் பிளேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ சாதாரண ஒரு கல்வி நிறுவனத்திலேயே சேர்வதற்கு கட்டணங்கள் லட்சத்தில் இன்னைக்கு இருக்குது. ஸோ விஐடி மாதிரியான கல்லூரியில் எவ்வளோ கட்டணம் இருக்கும் அப்படின்றத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்பேற்பட்ட விஐடியில் ஒரு மாணவர் நினச்சா கண்டிப்பாக இலவசமாக படிக்க முடியும். இலவசம் அப்படின்னா கல்லூரி கட்டணத்திலேருந்து டியூஷன் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து மெஸ் ஃபீஸ்லேருந்து அனைத்துமே ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ மாணவர் எந்த விதமான கட்டணமும் கட்ட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் படிக்கிற காலத்தில் ஒரு மாணவருக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏற்பட்டால் அதற்குரிய செலவாக கூட கல்லூரி நிர்வாகம் பார்த்துக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம், ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் இன் விஐடி. சரிங்களா? இந்த ஸ்கீமில் ஒரு மாணவர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவருடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன இருக்குது, ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸ்டார்ஸ் அப்படின்றது சப்போர்ட் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராமப்புற மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துறதுக்கு உண்டான ஒரு ஸ்கீம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு விஐடியோட சான்சலர் திரு விஸ்வநாதன் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ இங்கே முழுக்க 100% ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூஷன், ஹாஸ்டல், ஃபுட்டு, பேசிக் மெடிக்கல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் எஜுகேஷனை பெறணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் விஐடி கல்வி நிறுவனத்துக்கு நம்ம வெற்றி கேரியர் கண்ணுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2021 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 70 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு இருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம், அதாவது 2023 பார்த்தீங்கன்னா 74 ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க. சரியா? அதாவது இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக விஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையை நான் சொல்கிறேன். சரியா? இப்படி கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா 70, 75, 74. இந்த மாணவர்களில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரி, அதாவது ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி இருப்பாங்களா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சொல்லு இல்லையா, அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 2021 36 பேர், 2021 41 பேர், 2023 34 பேர். அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஸ்டார் ஸ்காலர்ஷிப்பில் சேரக்கூடிய மாணவர்களில் முக்கால்வாசி மாணவர்கள், அதாவது 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்னு தெரியுது. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு தான் அதிகமான ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. ரைட்டா? ஸோ மொத்தமாக 2008 பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 945 ஸ்டூடெண்ட் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்றிருக்காங்க. இதில் 685 ஸ்டூடெண்ட்ஸ், 945ல் 685 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. சரியா? ஸோ இந்த அதாவது ஸ்டார்ஸ் ஸ்கீமில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்கன்றத நம்ம கல்லூரிய வெப்சைட்லேயே நான் பார்த்தேன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா பெரிய கம்பெனிஸ்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டவ்வாக இருக்கட்டும், டெல்லாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி டாட்டாவாக இருக்கட்டும். ஸோ சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பாருங்கள், சிபி, சிட்டி யூனியன் பேங்காக இருக்கட்டும், பஜாஜ், டிவிஎஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களில் இந்த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராமில் படிச்சுட்டு வேலை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில அலுமினிஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க, மிக பெரும் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை பாஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா இருந்துச்சு. நான் அதில் முதல்ல இருந்த ஒரு 2 காலம் மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் விஐடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு மாணவர்கள்லாம் அப்ளை பண்ணலாம். சரியா? எப்படிப்பட்ட மாணவர்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். இதன் கூடவே சேர்ந்து பயாலஜியாவது கம்ப்யூட்டர் சயின்ஸாவது படிச்சுக்கணும். சரியா? இதை பிசிஎம்பி, பிசிஎம்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த 2 ஸ்ட்ரீம் லைனில் நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு மாணவருக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் கொடுக்கப்படும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி இன்கம் அதாவது ஒரு வருடத்திற்கு உங்களுடைய ஃபேமிலி இன்கம் கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் என்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா
10, அதாவது ஒவ்வொரு ரூரல் ஏரியாலும் இருந்து, இந்த இடத்துல ரூரல்ன்றதை கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து என்ன வராதுன்னா இந்த கேட்டகரியிலே வராது. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ மதுரை கார்பரேஷனில் படிக்கிறீங்க, இல்லை வந்து திருமங்கலம் முனிசிபாலிட்டியில் படிக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி டவுன் பஞ்சாயத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஊராட்சி அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவும் பஞ்சாயத்து தான் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு வச்சுக்கலாம். இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி ஒவ்வொரு ரூரல் ஏரியாவிலேருந்தும் ஒரு டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. சரிங்களா, அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். விஐடியோட போர்டிலேருந்து ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்க. இதில் செலக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மேல் ஒரு ஃபீமேலுக்கு வந்து இவங்க அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 12th வந்து நிறைய மார்க் எடுத்துக்காரு, அவருக்கு தான் அந்த சீட் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் சீட் கொடுப்பாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் வந்து முழுக்க விஐடியோடைய அதாவது அவங்களுடைய முடிவின் கீழ் கிட்டது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னதான் அவங்க முடிவு எடுத்தாலும் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது, அப்படி தான் அவங்க ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஐடியோட வெப்சைட் நான் இதோட லிங்க் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கனாலே அப்ளிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், ரொம்பவே சிம்பிள் தான் இருக்கும். சரிங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 10th 12th உங்களுடைய மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே தேவைப்படும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக கூட நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ மாணவர்களே, ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இந்த வசதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விஐடி மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.